ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கும் அருமையானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் செல்லலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள், பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 145 அதிகாரம் 18 வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். அருமையானவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து அவரையே நம்பி அவருக்கென்று சாட்சியாய் உண்மை உத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், முதலாவது சங்கீதக்காரன் சொல்றான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாவருக்கும் என்று சொல்ற இந்த பூமியில பிறந்திருக்கிற, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள், அது யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஜாதி இன மதம் வேறுபாடின்றி எல்லோரையும் நேசிக்கிறார். அவர் உலக இரட்சகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில காணக்கூடாத மனுஷனாக அவதரித்த அந்த தேவன் முழு மனுக்குலத்திற்குமே அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அல்லேலூயா. முழு உலகத்துக்குமான தெய்வம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்றான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற. நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாத சகோதரனே, சகோதரிய தாய்மார்களே, நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க இயேசுப்பாவை இப்போ உண்மையாய் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க வியாதி மறையும், உங்கள் சாபங்கள் மறையும். நீண்ட நாட்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாத, நடக்க முடியாதிருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். உங்களுக்கு சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாயிடும். நீங்கள் எதிர்பார்க்கிற சரீர சுகம் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ பிரயாசப்பட்டு எவ்வளோ செலவுகள் செய்து தீர்வுக்கு வராத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இயேசுவை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவேன் என்று சொன்னால், ஏசப்பா எனக்கு இறங்குங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அற்புதம் இந்த கடைசி ஜெப வேளையில இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உண்மையாய் தன்னுடைய நிலையை, நான் ஒரு பாவி, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஏசப்பாவிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டார்களோ, அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்களோ, அவரை பார்க்க வந்தார்களோ, அவருடைய நிழல் பட்டவங்க, வஸ்திரம் பட்டவங்க எல்லாம் சுகமானார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய, உங்களை விடுவிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை ரட்சிக்க, உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு தேவன் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறார். பூமியில் இருக்கிற நீங்க யாராய் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஏசப்பா எனக்கு இறங்குங்கள் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். முதல் பகுதி அதுதான், உண்மையாய் தம்மை நோக்கி கொடுக்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு வரி சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிற. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தில் மாய்மாலம் இருக்காது, அந்த அன்பிலே மாய்மாலம் இருக்காது. இவ்வளவு வேணும் பொய் உரையாத நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்த்திருக்குது உண்மை. இந்த கடைசி நாட்கள்ல உண்மை உள்ளவர்கள் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு. அருமையானவர்களே, உண்மையாயிருந்து கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி நாம் சில வேளையில கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கல, நமக்கு பதில் கொடுக்கல என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், பல நாட்கள் உபவாசம் போட்டு ஆண்டவர் எனக்கு பதில ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு முன்பாக சமூகம் கடந்து வருகிறது. தேவ தூதரை நமக்காய் கட்டளையிட்டு இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே எசேக்கியேல் என்ற ஒரு ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்தது. இந்த வியாதியினாலே தேவனே சொல்லிட்டார் தீர்க்கதரிசி மூலமாக, எசேக்கியேலுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவன் இந்த உலகத்தை விட்டு நான் எடுத்துக்கொள்ள போறேன், அவனுடைய வாய்ஸ் நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னவனே, எசேக்கியேல் ரட்சிப்பின் மதிலாகிய சுகப்புறமாக திரும்பி, ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேனே, அதை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி
ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமாக மீண்டும் பதில் வருது. எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன், அவருடைய உத்தமத்தை நான் பார்த்தேன், ஆயுஷ் நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லி எசேக்கியாவிடத்துல போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாக எசேக்கியாவுக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறார். அன்புள்ளவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்று உண்மை உத்தமமாய் யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையா வாழ்ந்து கொண்டு வரீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் என்பதை விசுவாசிங்க. உண்மையாய் நீ இருக்கிறபடினாலே உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் வருகிறது என்று சொல்லி விசுவாசிங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நாம் உண்மையிலே யார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க உண்மையாகிறாங்களா, உண்மையில் அது நமக்கு கவலை கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரை போலவே நாம் உண்மை உள்ளவராய் வாழ வேண்டும். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமமாய் இருக்கிற தேவன் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படும். உத்தமாய் இருக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அநேகருக்கு அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் 2008ஆம் ஆண்டு ஒரு ஆலயத்தை கட்டினேன். அருமையான மூத்தவர் ஊழியக்கார பரிசுத்தவான் என்னை நம்பி பணத்தை கொடுத்தார். அந்த பணத்தை உண்மை உத்தவமாக ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டி முடித்தேன். கட்டி முடித்த பிறகு கடைசியாக அவர் என்னை அழைத்து சொன்னார், மகனே, உன்னுடைய கரம் சுத்தமாக இருக்கிறது. இந்த கட்டுமான பணியில நீ உண்மையாக இருந்த, உனக்குன்னு இந்த பணத்தை எடுத்துக்கல, உன் கை சுத்தமாக இருந்துச்சு. இந்த கையை நீ அப்படியே பார்த்துக்கோ. இந்த கரத்தை கொண்டு ஆண்டவர் வல்லமையான ஊழியங்களை செய்வார். இந்த கரத்தினாலே அநேகருக்கு உதவி செய்ய பண்ணுவார். இந்த கரத்தினாலே அநேக ஊழியங்களை கட்டி எழுப்புவார் என்று சொல்லி 2008 ஒரு மூத்த பரிசுத்தவான் சொன்னான். இன்றைக்கு 20 பரிசுத்தவான் சொன்னார். இன்றைக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவு நெருக்கட்டு மத்தியிலே வந்தாலும், எவ்வளவு வனாந்தரத்தில் கர்த்தர்கள் நடத்தி கொண்டு வந்தாலும், எங்கள் கரம் அநேக ஏழைகளையும் ஊழியக்காரருக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்கு எங்கள் கரம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த கரத்தில் உண்மை இருக்கிறது? எங்களுடைய ஜெபத்து கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி நீதியா நடக்கிறபடினா, உத்தமமா நடக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கும் இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்மை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்ம பக்கத்திலே இருக்கு, நமக்கு சமீபமாக இருக்கிறார். நம்ம பிரச்சனைகள்லாம் முடிவு வந்துடுச்சு. கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போறார், நம்மளை வாழ வைக்க போறார், உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார். ஓ ஹல்லேலூயா! எல்லா சிறையிருப்பு இன்றைக்கு மாறுகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்டு தங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு துளிர்க்காதா, என் பிரச்சனை தீராதா, எனக்கு சமாதானம் உண்டாயிருக்காதா, என்றைக்கு எனக்கு விடிவு காலம் பொறுக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற மகனுக்காக, மகளுக்காக, பெற்றோருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உத்தம இருதயத்தை இன்றைக்கு கட்டளிடுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வசனத்தை இந்த நாளிலே அருமையான தேவ ஜனங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். அப்பா, அர்ப்பணிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் நீர்கள் சமீபமாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தடைகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் மறையட்டும். அப்பா, எல்லா செய்வினை கிரியைகள் இயேசு நாமத்தில் அழிந்து போகட்டும். அப்பா, இவர்கள் வாழக்கூடாதபடி எழும்பியிருக்கிற சத்துருவின் கிரியைகள் இயேசு நாமத்தில் அழியட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை அறிகின்ற அறிவு நான் நிரப்பப்பட்டு நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you. ஆமேன்.